சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணி இருந்தாரு. அதுலயாச்சும் உண்மையா பேசினாரா? ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்கள்னு 10 ஆண்டுகள்ல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சபாஷ் போட்டு இருக்கலாம். கருப்பு பணத்தை மீட்டுட்டேன், எல்லா பேங்க் அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம். உழவர்களோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டேன், விலைவாசியை குறைச்சிட்டேன், நதிகளை இணைச்சிட்டேன், தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுத்துட்டேன், பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம். ஆனா அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கன்னு நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லல. அந்த பேட்டியை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்ல காமெடி டைமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டாரு பாருங்க. பேட்டி எடுத்தவங்களே ஆடி போயிட்டாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களை, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்களே, உங்களுக்கு தெரியாதுதானா? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுவும் தெரியாததானா? காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கில் முடக்கி உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பல்ட்டி அடிச்சு வாதம் பண்ணாங்களே, அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்ல? பாவம், உங்களுக்கு நாட்டில் ஐடி, இடி, சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது. நாங்க நம்பிட்டோம். ஐயா பிரதமர் அவர்களே, நாங்க நம்பிட்டோம். நீங்க சொல்றதை நாங்க முழுசா நம்பிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா, நாளைக்கு உங்களுக்கும் குஜராத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நாட்டு மக்களை தப்பு கணக்கு போடாதீங்க. மிகுந்த பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சேன்னு கொச்சைப்படுத்தினார் யாரு? நிதியமைச்சர் அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது. மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன். பொதுவா ஏடிபி, கேஎஃப்டபிள்யூ மாதிரியான வெளிநாட்டு நிதி அமைப்புகள்ல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம்? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே. ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்காம கணக்கு கேட்குங்களே கணக்கு. மாநில அரசு நிதியிலிருந்து என் மக்களுக்காக நான் பண்ணனதுக்கு கணக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் 3 சுற்றுப்புற மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கு 10 அரசாணைகள் வெளியிட்டு 2476 கோடி ரூபாய்க்கு மேல மாநில அரசே நிவாரண உதவிகளை செஞ்சிருக்கு. மிக்ஜாம் புயலுக்கு ஒன்றிய அரசு நிதி எதுவும் கொடுக்கல. டெல்டா மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சிக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. இது எல்லாத்துக்குமே மாநில அரசு நிதியை தான் கொடுத்தோம். எதுக்குமே நிதி கொடுக்காம பிரதமர் மோடி மாதிரியே நிர்மலா சீதாராமனும் வாயாலேயே வடை சுடுறோம். மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஓட்டு கணக்கு போட்டு பொய்கள் அள்ளி வீசினா மக்கள் ஏமாந்துடுவாங்கன்னு மனக்கணக்கு போடாதீங்க. நாள் கணக்கில் தான் உங்க ஆட்சி இருக்கு. ஆணவத்தில் தப்பு கணக்கு போடாதீங்க. நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், நாங்க கேட்கிற நிதி NDRF என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல செலவு செய்யாம 58,000 கோடி ரூபாயை வச்சிருக்கீங்களா? அந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் கேட்கிறோம். அவங்க கொடுத்ததா சொல்றது பேரிடர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்று சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய SDRF என்ற மாநில பேரிடர் நிதி. கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க, ஃபேமஸான படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும், வாழைப்பழ காமெடி. அது மாதிரி அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தான் இருக்கு. நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை பண்ணியிருக்கோம்னு ஒவ்வொரு உதவிகளை வழங்குறப்பவும் செய்தி குறிப்பா தந்து அதெல்லாம் செய்திகள்ல வந்திருக்கு.
அதையெல்லாம் அம்மையார் கொஞ்சம் படிக்கணும். அதை விட்டு 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 தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஏகடியும் நக்கல் நையாண்டி கிண்டல் கேலின்னு ஆணவமா பேச வேண்டாம். ஒண்ணு மட்டும் தெளிவாயிடுச்சு, பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க உங்க கிட்ட பணம் இருக்கு, ஆனா மனம்தான் இல்லை. என்ன தானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000 இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்ல, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். என்னையும் உங்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி திமுகவையும் திருவண்ணாமலையும் பிரிக்க முடியாது. திமுகவுக்கு திருவண்ணாமலைனால வெற்றி தான். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 1957 தேர்தலில் போட்டியிட்டப்போ 15 பேர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்குள் நுழைஞ்சாங்க. அந்த 15 பேர்ல நூற்றாண்டு காணக்கூடிய பாவூர் சண்முகம் உள்ளிட்ட ஆற்றல் மிக உறுப்பினர்களை தந்த மண் இந்த மண். நாடாளுமன்றத்திற்குள் நான் முதலில் அடியெடுத்து வச்சப்போ 2 எம்பிக்கள், அதில் ஒருத்தரான இரா தர்மலிங்கம் அவர்களை தந்த மண் இந்த மண். இவர்களை மட்டுமல்ல, PS சந்தானம், களம்பூர் அண்ணாமலை, இப்படி பல வரலாற்று செயல் வீரர்களை தொடங்கி இன்று எதிலும் வல்லவராக விளங்கக்கூடிய நம்முடைய ஏவா வேலு உள்ளிட்ட எண்ணற்ற தலகர்த்தர்களை தந்துள்ள மண் இந்த திருவண்ணாமலை மண். அதேபோல் திமுக வளர்ச்சியில் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பகுதி மக்கள் உற்ற துணையாக இருந்திருக்காங்க. திருவண்ணாமலைக்கான தொடர்பை நான் சொல்லணும்னா 1965 மொழிப்போருக்கு வித்திட்ட 1957 ஆண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு நடந்த இடம் திருவண்ணாமலை. 1967 தேர்தல் வெற்றிக்கு முன்னோட்டமாக இருந்த 1963 இடைத்தேர்தலில் வெற்றி கிடைத்த இடமும் இந்த மண் தான். ஏன் 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வித்திட்ட உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பயணம் தொடங்கின இடம் என வரலாற்று பக்கங்களை புரட்டினா திமுகவும் திருவண்ணாமலையும் சேர்ந்தே இருக்கும். இப்போது இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கும் கட்டிய குறக்குடைய போகுது. திருவண்ணாமலை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் CN அண்ணாதுரை போட்டியிடுகிறார். இவர் பேரே போதும் வெற்றிக்கு. 1987 ஆண்டு முதல் இளைஞர் அணியில் கட்சி பணி தொடங்கி என்னுடைய தலைமையிலான இளைஞர் அணியில் அமைப்பாளராக இருந்தவர் தமிழ்நாட்டின் தலைமகன் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவின் பெயரை வச்சிருக்கக்கூடிய இவரை சென்ற தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதேபோல் ஆரணி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக
MS தரணிவேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலையினுடைய வடக்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்து கழக பணியையும் உள்ளாட்சி பொறுப்புகள் இருந்து மக்கள் பணியையும் சிறப்பாக செஞ்ச இவருடைய குரல் ஆரணியின் குரலா டெல்லியில் ஒலிக்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2 பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. அதனால தைரியமா வேட்பாளர்கள் உட்காருங்க. நீங்க தான் உறுதி கொடுத்துட்டீங்களா? நான் எல்லா கூட்டங்களையும் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் களம் 2வது விடுதலை போராட்டம். இந்த ஜனநாயக போர்க்களத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்னதைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். அண்ணா சொல்லுவார், இந்த உலகத்தில் 2 எஜமானர்கள் எங்களுக்கு. ஒன்று எங்கள் மனசாட்சி, 2 இந்த நாட்டு மக்கள். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களுக்காக மனசாட்சிப்படி நல்லாட்சி நடத்துபவன். தமிழ்நாட்டை போலவே டெல்லியிலும் ஒரு நல்லாட்சி அமையணும்னு தான் உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். இந்தியா என்ற அழகிய நாட்டை அழித்து விடாமல் தடுக்க ஜனநாயக சக்திகளும் இந்திய நாட்டு மக்களும் களம் கண்டுள்ள இந்த ஜனநாயக போர்க்களத்தில் இந்தியா கூட்டணிக்கு நீங்க அனைவரும் வாக்களிக்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? நம் தமிழ்நாட்டை மதிக்கிற, நம் அன்னை தமிழை அரியணையில் ஏத்துகிற, நம் இனத்தை, இனத்தின் பண்பாட்டை மதிக்கிற, எல்லாத்துக்கும் மேலா நம் தாய் நாட்டை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் வேண்டும். அப்படிப்பட்ட பிரதமரைத்தான் இந்தியா கூட்டணி நிச்சயம் வழங்கும். நீங்க அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்தை, தமிழ்நாட்டை, நாட்டோட எதிர்காலத்தை, இளைஞர்களை, மகளிரை, எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும். இந்தியாவில் சமூக நீதி நீடிக்கணும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும், வேற்றுமையில் ஒற்றுமை தொடரணும், எங்கும் சமத்துவம் தழைக்கணும், அரசியல் சட்டம் காப்பாற்றப்படணும், நம் நாட்டோட பன்முகத்தன்மை தொடரணும். அதுக்கு முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா பாஜக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தயாராகிட்டாங்க. இந்த நல்ல செய்தி திருவண்ணாமலையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் மட்டுமல்ல, வட மாநிலங்களில் இருந்தும், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்தும் வந்து கொண்டிருக்கு. இந்த செய்தியை நல்லா உணர்ந்திருக்கிறது யார் தெரியுமா? தோல்வி பயத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொய்யையும் பொருளையும் கிளப்பி மக்களை குழப்பி வாக்கு வாங்க நினைக்கிறாரே பிரதமர் மோடி. அவருக்கு தான் முதல்ல தெரியும். அதனால தான் இப்போ பயத்தில் தன்னுடைய கூட்டணியாக இருக்கிற ஐடி துறையை விட்டு ஜூன் மாதம் வரைக்கும் காங்கிரஸ் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்றாரு.
அதே போல ஈடியை விட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சஞ்சய் சிங்குக்கு பெயில் கொடுக்க ஒத்துக்கிறாரு. இடி, ஐடி, சிபிஐ இதெல்லாம் பத்தாதுன்னு நாட்டு மக்கள் குழப்ப இப்போ ஆர்டிஐயும் கூட்டணி வச்சு சேர்த்திருக்கிறாரு. இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால ஆர்டிஐ பேர்ல புரளைகளை கிளப்பி குரலை வித்த காமிக்கிறாரு. மோடி குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தீவு பத்தி பேசுறதுலே தெரியுது. மோடி அவர்களே, இது ஏப்ரல் தான், இன்னும் மே மாதம் இருக்கு, ஜூன் மாதம் இருக்கு. உங்கள் குழப்பங்கள் ஜூன் 4ஆம் தேதி தெளிந்துவிடும். பாஜக எனும் மக்களோட ஆட்சியிடமிருந்து நாட்டுக்கு விடுதலை கிடைத்துவிடும். ஜூன் 3 நம்முடைய தமிழக தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு. ஜூன் 4 இந்தியாவினுடைய புதிய விடுதலையினுடைய துவக்க நாள். நம்ம எல்லாம் ஆளாக்கிய தலைவர் கலைஞர் தன் வாழ்நாளெல்லாம் எந்த ஜனநாயகத்தை காக்க பாடுபட்டாரோ, எந்த மதச்சார்பின்மையை உறுதியோடு நிலைநாட்டினாரோ, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என தனது இறுதி மூச்சு வரை முழங்கினாரோ, அவற்றை பாதுகாக்கும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு கலைஞர் 100ஆண்டு பிறந்த நாள் பரிசா நாம் வழங்குவோம். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தார். அதிலையாச்சும் உண்மையா பேசினாரா? ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்கள்னு 10 ஆண்டுகள்ல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சபாஷ் போட்டு இருக்கலாம். கருப்பு பணத்தை மீட்டுட்டேன், எல்லா பேங்க் அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம். உழவர்களோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டேன், விலைவாசியை குறைச்சிட்டேன், நதிகளை இணைச்சிட்டேன், தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுத்துட்டேன், பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம். ஆனா அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கன்னு நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லல. அந்த பேட்டியை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்ல காமெடி டைமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டாரு பாருங்க. பேடி எடுத்தவங்களே ஆடி போயிட்டாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்களே, உங்களுக்கு தெரியாதுதானா? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுவும் தெரியாததானா? காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கில் முடக்கி உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பல்டி அடிச்சு வாதம் பண்ணாங்களே, அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்லை? பாவம், உங்களுக்கு நாட்டில் ஐடி, இடி, சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது. நாங்கள் நம்பிட்டோம். ஐயா பிரதமர் அவர்களே, நாங்கள் நம்பிட்டோம்.
நீங்க சொல்றதை நாங்க முழுசா நம்பிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கும் குஜராத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நாட்டு மக்களை தப்பு கணக்கு போடாதீங்க. மிகுந்த பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தடுத்து 2 பேரிடர்களை சந்திச்சோம். 8 மாவட்டங்கள் மோசமா பாதிக்கப்பட்டுச்சு. பாதிப்புகளை சீர் செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யவும் 37,000 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டோம். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பிரதமர் ஆறுதல் சொல்லல, கேட்ட நிதியும் தரல. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வச்சிருக்கிறேன், அவர் வந்து பார்த்துட்டு நிதியை ஒதுக்குவார்னு என்கிட்ட பிரதமர் மோடி சொன்னார். சொன்னபடி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்தார். ஆனா நிதி வரல. நிதி ஒதுக்காம என்ன சொன்னாரு? நீங்க சும்மா சும்மா கேட்கறது போலாம் தர முடியாதுன்னு நக்கலா பதில் சொன்னார். அவருடைய பேச்சுக்களை பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. அம்மையார் நிர்மலா சீதாராமனை எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சேன்னு கொச்சைப்படுத்தினார். யாரு? நிதியமைச்சர் அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சேன்னு கொச்சைப்படுத்தினார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5,000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது. மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன். பொதுவா ஏடிபி, KFW மாதிரியான வெளிநாட்டு நிதி அமைப்புகள்ல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம்? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே. ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்காம கணக்கு கேட்குங்களே கணக்கு. மாநில அரசு நிதியில் இருந்து என் மக்களுக்காக நான் பண்ணனதுக்கு கணக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் 3 சுற்றுப்புற மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கு 10 அரசாணைகள் வெளியிட்டு 2,476 கோடி ரூபாய்க்கு மேல மாநில அரசே நிவாரண உதவிகளை செஞ்சிருக்கு. மிக்ஜாம் புயலுக்கு ஒன்றிய அரசு நிதி எதுவும் கொடுக்கல. டெல்டா மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சிக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. இது எல்லாத்துக்குமே மாநில அரசு நிதியை தான் கொடுத்தோம். எதுக்குமே நிதி கொடுக்காம பிரதமர் மோடி மாதிரியே நிர்மலா சீதாராமனும் வாயாலேயே வடை சுடுறோம். மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே,
ஓட்டு கணக்கு போட்டு பொய்கள் அள்ளி வீசினா மக்கள் ஏமாந்துடுவாங்கன்னு மனக்கணக்கு போடாதீங்க. நாள் கணக்கில் தான் உங்க ஆட்சி இருக்கு. ஆணவத்தில் தப்பு கணக்கு போடாதீங்க. நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், நாங்க கேட்கிற நிதி NDRF என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல செலவு செய்யாம 58,000 கோடி ரூபாயை வச்சிருக்கீங்களா? அந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் கேட்கிறோம். அவங்க கொடுத்ததா சொல்றது பேரர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்று சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய SDRF என்ற மாநில பேரிடர் நிதி. கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க நீங்க, ஃபேமஸான படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும், வாழைப்பழ காமெடி. அது மாதிரி அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தான் இருக்கு. நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை பண்ணியிருக்கோம்னு ஒவ்வொரு உதவிகளை வழங்குறப்பவும் செய்தி குறிப்பா தந்து அதெல்லாம் செய்திகள்ல வந்திருக்கு. அதையெல்லாம் அம்மையார் கொஞ்சம் படிக்கணும். அதை விட்டு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஏகடியும் நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலின்னு ஆணவமா பேச வேண்டாம். ஒண்ணு மட்டும் தெளிவாயிடுச்சு, பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா மனம்தான் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கிற தேர்தல், மதவாதத்திற்கும் மதச்சார்பின்மைக்கு நடக்கிற தேர்தல், பாஜக அழைக்கக்கூடிய சமூக நீதிக்கும் சமூக நீதிக்கும் நடக்கிற தேர்தல், பாஜக தலைமையிலான சந்தர்ப்பவாத கட்சிகளுக்கும் இந்தியா என்ற கொள்கை கூட்டணிக்கு நடக்கிற தேர்தல், வெறுப்பாட்சியை அகற்றி நல்லாட்சி அமைக்க உள்ள தேர்தல். அதை மனசுல வச்சுதான் சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில திமுகவின் சார்பில் நாம சொல்லி இருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பா சொல்ல விரும்புறேன் சுருக்கமா. 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். GST சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். ஆரணி பகுதியில் கூட்டுறவு சக்கர ஆலை அமைக்கப்படும். நீண்ட காலமா நிறைவேற்ற முடியாம இருக்க திண்டிவனம் முதல் நகரி வரையிலான ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்படும்.
நெல் அரிசி வியாபாரிகளுக்கு ஊக்கம் தர வகையில் ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும். 10 ஆண்டுகளாக நிறுத்தி வச்சிருந்த திருவண்ணாமலை திருக்கோவில் மாம்பழப்பட்டு விழுப்புரம் வழியா சென்னை வரை போயிட்டு இருந்த தினசரி ரயில் பொதுமக்களுக்கு மீண்டும் இயக்கப்படும். இப்படி வாக்குறுதிகளை கொடுக்கிறோம்னா திமுக என்றாலே சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தோம். அதில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஒவ்வொரு மேடையிலும் அதை பட்டியலிட்டுக்கிட்டு வரேன். சாதனைகளை முழுமையாக சொன்னால் எல்லா கூட்டங்களுக்கும் சாதனை விளைப்பது கூட்டங்களாக அது ஆகிடும். ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் போற்றி பாராட்டும் அரசா நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது. போட்டோஷாப்ல கட்டமைக்கப்பட்ட குஜராத் மாடல் அம்பலப்பட்டு இன்னைக்கு திராவிட மாடல் என்பது இந்தியாவின் குரலா மாறி இருக்கு. இந்த நிலையில்தான் கள்ள கூட்டணிகள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய வந்திருக்கு. நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம சொல்றோம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார்தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தலில் நிற்கிறோங்கிறதே தெளிவே இல்லாம, கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுவார், இன்னொரு பக்கம் பாஜக எதிர்க்க முடியாது, அது கூட்டணி தர்மம்னு சொல்லுவார். ஆளுங்கட்சியாக இருந்தா கூடை கும்பிடு போட்டுட்டு எதிர்கட்சிகள் அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவார். எதிர்கட்சியா மக்களால் ஓரங்கட்டப்பட்ட பிறகு எதிர்கட்சி ஏன் எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகளை மயங்கி விடுற மாதிரி புது புது தத்துவங்களாக புலம்புவார். இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் அல்ல, தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேர் முகத்திலையும் குத்துனவர். அவருடைய பிளாஷ்பேக் என்ன, அவருடைய பின்னணி என்ன, அவருடைய பிளாஷ்பேக் என்ன, கொஞ்சம் இறைவன் பண்ணி பார்ப்போமா? அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு பழனிசாமி முதல்ல சசிகலா அணியில் இருந்தார். அம்மையார் சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணப்போ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம்னு ஒன்று காமெடி பண்ணார். இந்த நிலைமையில அம்மையார் சசிகலா சிறைக்கு போக அந்த அம்மையார் கால் நோக்கி ஊர்ந்து தவழ்ந்து கூவத்தூர் கவனிப்புகளால் முதலமைச்சரானார் பழனிசாமி. உடனே டிடிவி தினகரனுக்கு ஓட்டு கேட்டு போனார். ஆர்கே நகர் எலெக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. கட் பண்ணா பன்னீர்செல்வம் கூட கூட்டணி சேர்ந்து அதே தினகரனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அடுத்த பொதுக்குழுவில் பன்னீர்செல்வத்திற்கு வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணாங்க. இப்படி ஒரு மெகா சீரியல் எடுக்கிற கதை மாதிரி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை. இப்போ பிரிஞ்சு போனவங்க பாஜக கூட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் வந்திருக்காங்க. இதுல யாருக்கு யார் நண்பன், யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் துரோகி, இதற்கு பதில் என்ன தெரியுமா? இவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல, விரோதமான கூட்டணி. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதுக்கு துணை போகக்கூடிய பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள்.
தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்க போகக்கூடிய இந்திய கூட்டணியுடைய ஒன்றிய அரசு ஆட்சியில் அமர்த்துங்கள். அதற்கு திருவண்ணாமலை தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சி.என். அண்ணாதுரைக்கும், ஆரணி தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எம்.எஸ். தரணிவேந்தனுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க பார்ப்பவர்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க, அதிமுக மாதிரி அடிமையாக இருக்கக்கூடியவங்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க. கடந்த 2 தேர்தலில் நிரூபித்த மாதிரி இந்த தேர்தலில் நீங்க காட்டணும். மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் அளிக்கிற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்றும், தமிழ்நாட்டை காப்பாற்றும், எதிர்கால தலைமுறையை காப்பாற்றும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. சொல்லுங்க, 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, நாடும் நமதே. இன்னும் சத்தமா, 40 நமதே, நாடும் நமதே. டெல்லி கோட்டைக்கு கேட்கணும். சொல்லுங்க, 40 நமதே, நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.